ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். எங்கள் செல்லக்குட்டிக்கு மொட்டை போடுறது. திருக 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 ஜடச்சுப்பி ஜடச்சுப்பிமா உப்பு இந்த லாங் ஹரணிக்கா சிட்டுக்குடி இந்த லாங் ஹரா நிக்கா இந்த லாங் ஹரா சிக்கு வச்சிருந்துமா மொட்டை மொட்டை பாப்பா ఇటు తిరగా అమ్మ ఇటు తిరగా ఇటు 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 అంటే టర్న్ టర్న్ మొత్తం పోయేస్తుంది చిల్లి చిల్లి పూనే పెట్టలేదు వినా బాగుందా? పేరేమి? కీర్తన. దానిపైన తొంగను ఏంది? மங்களம்மா போய் வருவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மொட்டை அடிக்கிறது இருக்கும். ஆனால் எங்கள் குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்க போகும்போது எங்களுக்கு தனி சந்தோஷம்தான். ஏன்னு தெரியும், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுற்றி வயக்காடு தான். வயக்காட்டுக்கு உள்ளே போயிட்டு ஒரு 2 பம்பு செட்டோட தண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கும்போது எங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அந்த கோயிலை சொல்கிறது எல்லாருக்குமே அவங்க குலதெய்வத்தை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு இன்னுமே ஜாலியாக இருக்கும். அங்கே வந்து வர மனசே இருக்காது. உங்களில் எத்தனை பேருக்கு அது மாதிரி நார்மலாக லேடிஸ்க்கெல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னாவே தனி சந்தோஷம் இருக்கும். அதுலேயும் இது மாதிரி சுற்றியும் என்விரான்மெண்ட்டே நம்மளுக்கு அப்போ இயற்கை கூட ரொம்ப ஒன்றி அதை சொல்ல முடியாத அனுபவிக்கும் போது அழகாக இருக்கும். அந்த இதுவே என்னதான் சிட்டியில் இருந்தாலும் இது மாதிரி கிராமத்துக்கு போது அதை சொல்ல முடியாது. எவ்வளோ ஒரு ஜாலியான இது தெரியுமா? நம்ம தோட்டத்தில் நம்ம இதில் நம்ம விளையாடின இடத்துலலாம் போய் பார்க்கும்போது சொல்ல முடியல, சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ சின்ன குழந்தையாகவே மாறிடுற மாதிரி இருக்குது.
இது மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது மாதிரி அனுபவம் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இங்கே இயற்கையை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருவேப்பிலை இதுக்கு முன்னாடி ஒரு குக்கிங் வீடியோவுக்கும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அது சிக்கன் ரெசிபி பண்ண பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். பெரியவங்க கூட சில டைமில் சின்ன குழந்தைங்களாம் மாறுவாங்க, அது கேள்விப்படுவோம். ஆனால் நம்மளுக்கே நடக்கும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றத நான் அனுபவிச்சேங்க. ஏன் கேட்குறீங்களா, இப்போ போயிட்டே இருக்கிறோம், கழனியில் தானே போயிட்டு இருக்கோம், தண்ணியில் விளையாடின அனுபவம் சின்ன வயசில் நிறைய பேருக்குமே இருக்கும். அந்த அனுபவம் தாங்க. நானும் எங்கள் அத்தை பொண்ணும் அக்கா வாங்கக்கா தண்ணியில் விளையாடலான்னு சொல்லிட்டு நடந்து தண்ணியில் போயிட்டு இருந்தோம். இது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் கழனியாண்ட போனீங்கன்னா ஜாலியாக தண்ணியில் விளையாடுவோம், அதை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுடைய ஃபேவரட் பிளேஸ். எங்களுக்கு ஃபேவரட் பிளேஸ்னாவே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவில் நாங்கள் அங்கே தான் போய் ஸ்பெண்ட் பண்ணுவோம் டைமை அதிக நேரமாக. இது மாதிரி உங்களுக்கும் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லைங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்னு எதுவுமே போயிடாதீங்க. இதுக்கு மேலே தாங்க மெயினே மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் இதுக்கு மேலே தான் ஆகும். ஏன்னா பொங்கல் வச்சு முடிச்சாச்சு, இதுக்கு மேலே மொட்டை அடிக்கிற வேலை தான். నేగా అంటే ఇంకా మోసంగా ఉండదు రా. రైట్ ఓకే. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.